வணக்கம் நட்பே. கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்காக கொஞ்சம் வருந்துகிறேன். ஏன்னா இந்த வண்டி என்னுடைய சொந்த வண்டி ரிவ்யூங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி டு சே நான் வந்து ஒரு சொந்தமாக ஆம்பியர் மேக்னஸ் ப்ரோ எடுத்திருக்கேன். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு அருமையாக இருக்குது வண்டி 55 km/hன்னு சொன்னாங்க. 53 km/h ஸ்பீடு கன்ஃபார்மாக நீங்கள் ரீச் பண்ண முடியுது. நல்ல ரோடு ஃப்ரீயாக இருந்தால் சல்லுன்னு 53 km/h. 55ங்கிறது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லாவே இருக்குது ஸ்பீடில். இது என்னுடைய அட்வான்டேஜ். நான் எதுக்காக இதை எடுத்தேங்கிறது ஒரு 5 பாயிண்ட் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு இதனுடைய லென்த்துங்க, சூப்பர் லென்த்து. இது வந்து ஆக்டிவாவை விட அதிகமாகவே லென்த் இருக்குது. ஒரு சிலிண்டரை அசால்ட்டாக வச்சுக்கலாம், அந்தளவுக்கு நல்ல லென்த்து. நல்ல பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சீட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வந்து அழகாக, ஹாஃப் ஹெல்மெட்டுனா அந்த ஒரு ஹெல்மெட் வந்து பின்னாடியோடு இருக்குமே, பின்னாடியோட முன்னாடி வந்து இல்லாத மாதிரி அதை வந்து அழகாக வச்சுக்கலாம். பட் சீட் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். மறுபடியும் அதை எடுத்துக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹெல்மெட்லாம் அந்த வகையில் ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. அது போக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் வைக்கிற மாதிரியும் ஸ்பேஸ் இருக்குது. நல்ல சீட்டுக்கு கீழே நல்ல ஸ்பேஸ். வண்டியினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இதனுடைய பேட்ரி டிட்டாச்சபிள் பேட்ரி. அந்த ஒரே காரணம்தான். டிட்டாச்சபிள் பேட்ரி அழகாக எடுத்து 2வது மாடியில் இருந்தாலும் சரி, 4வது மாடியில் இருந்தாலும் சரி கொண்டுட்டு போய் சார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டுட்டு வந்து வச்சிடலாம். 4 மணி நேரம் சூப்பராக சார்ஜ் பண்ணேன், அழகாக கொண்டுட்டு வந்து வச்சேன். அப்படியே வண்டி எடுத்து வெளியில் சுற்றிட்டு வந்து மறுபடியும் வச்சுட்டேன். அவ்வளோதான். 90 கிலோமீட்டருங்கிறது சூப்பர். இது 3வது பாயிண்ட்டுங்க. 3வது பாயிண்டில் என்னென்னா, இதனுடைய மைலேஜுங்க அம்சமாக இருக்குது. ஒரு ஃபுல் சார்ஜில் 90 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஆஸ்பாஸ், அதாவது ஒரு 80-85ங்கும்போது அதால் கிடைக்கிது. அதே மாதிரி நானே கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டிங்க. நாங்கள் 4 பேர் போனோங்க. அதாவது 2 குழந்தைகளை சேர்த்து சொல்கிறேன். அதுலேயும் நல்லா இழுத்துச்சு. மேடு பள்ளம் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது இதனுடைய பர்ஃபார்மன்ஸ். மேட்டில் ஏறும்போது கூட நான் யோசித்தேன் எங்காவது ரொம்ப கஷ்டப்படுமோன்னு. இல்லை, சாதாரணமாக பிளைன்ஸில் எந்த மாதிரி போகுதோ அந்த மாதிரி நல்லா நீட்டாக போச்சு. வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து, 2வது வந்து இதனுடைய சார்ஜிங், 3வது வந்து இதனுடைய ஸ்பீடு, 4வது வந்து இப்போ வந்து இதில் ஒரு அட்வான்டேஜாக கொடுத்துருக்குற விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்துருக்குது. என்னென்னா, செல்ஃபோன் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட்டு. அது நீங்கள் உங்கள் பேட்ரி ஆன் பண்ணிவிட்டு எங்கேயாவது திடீர்னு வெளியில் போயிட்டு ஃப்ளக்கே கிடைக்கல அப்படின்னா இது டேட்டா கேபிளை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும், ஏதாவது பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும், ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நான் ஒரு தடவை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலைமைக்கு போனோன்னே வேறு எங்கேயும் சார்ஜிங் கிடைக்கலைங்கும்போது டக்குன்னு சொருகிட்டேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த ரிவ்யூ வந்து என்னுடைய பர்சனல் யூஸ் அதில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த சந்தோஷத்தில் சொல்கிறேன். அடுத்தது, இதனுடைய லைட் நல்லா கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. லைட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதனுடைய ஒயரிங் சிஸ்டம் எல்லாமே ஃபுல்லி கவர்டு ஒயரிங் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. இது எல்லாமே இந்த 5 பாயிண்ட் வந்து அட்வான்டேஜ். இதுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னால் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு, இந்த வண்டியில் டிஸ்க் பிரேக் கிடையாது. இதில் ட்ரம் பிரேக் மட்டும்தான். ஸோ ட்ரம் பிரேக்குங்கும்போது இது வந்து எங்கேயாவது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு நம்ம பிடிக்கிறதுனா தான் கொஞ்சம் டிஸ்க் பிரேக் அவசியமாக இருக்கும். இது நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓகே. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, இது வந்து கொஞ்சம் ட்ரம் பிரேக்குங்கிறத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. அதே வந்து 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேட்ரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அதே நேரத்தில் இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால தூக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு இல்லை. அது கொஞ்சம் இடித்து தூக்குற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். உள்ள டிசைனில் பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ராபேக்காக தெரியுது.
மூணாவது பாடிங்க. பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபைபர்லாம் இல்லை, மீடியம் ரொம்ப லோ ஃபைபரும் இல்லை, கொஞ்சம் லைட் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் மீடியம் ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்டிவாவினுடைய பிளாஸ்டிக்கையும் இதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். முன்னாடி பிளாஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக்கையும் இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ பம்பர் போட்டுக்கிறது இதுக்கு ஒரு நல்லது, சேஃப். வண்டி வந்து மித்தபடி சூப்பராக இருக்குது. சிட்டி ரைடில் எல்லாம் ஓட்டி பார்த்தேன். சிட்டி ரைடில் சும்மா எங்கே நிறையா வண்டியை ஓவர்டேக்கே பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ இந்த வண்டி எனக்கு அந்த வகையில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். ரொம்ப லென்த்தும் போகிறது, லாங்கெல்லாம் போகிறதுக்கு, அதாவது லாங் இன் த சென்ஸ் இந்த டெலிவரியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, கொரியர் டெலிவரி, அதுக்கெல்லாமே ஓகே தான். ஒரு நாளைக்கு வந்து 90 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க மேக்ஸிமம், அவ்வளோதான். அந்த 90 கிலோமீட்டர் அழகாக ஓட்டிகிட்டு வரலாம். கொரியர் டெலிவரிக்கெல்லாம் அருமையான வண்டி. வண்டி லென்த்து சும்மா பட்டாசு லென்த்துது, எந்த வண்டியுமே கம்பேர் பண்ண முடியாது. ஆக்டிவா, டியோ எல்லாத்துலேயுமே லென்த்து இதுதான் தாறுமாறு. ஹைட்டு கொஞ்சம் கம்மி தான். ஹைட்டு வந்து ஆக்டிவாவை விட ஒரு 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஆக்டிவாவையும் இதையுமே நிற்க வச்சு அளந்து பார்த்தோம், இது நல்ல லென்த்து தான். அப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணுன்னா, இது நல்லாவே ஒரு லைட்டிங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. வயரிங்கில் வந்து மோட்ரு வயரிங் இருக்கு இல்லையா, மோட்ரு வயரிங் மட்டும் 3 பாயிண்ட்டு வெளியில், அதாவது தெரிகிற மாதிரி இருக்குது. பட் இது மலைக்கு எந்த சென்சிபிள் இருக்கா இல்லை இப்போ வரைக்கும். ஏன்னா நான் மலையில் ஓட்டி பார்த்தேன், எந்த சென்சிபிளும் இல்லை. பட் இனிமேல் ஃப்யூச்சரில் அது மலைக்கு ஏதாவது சென்சிபிள் இருக்கான்னு செக் பண்ணியும் பார்க்குறேன். அப்படி ஏதாவது இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இது என்னுடைய சொந்த வண்டி ரிவ்யூங்கிறதுனால. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது 80,000 எடுத்தேங்க, 84,000 வருது. இதனோட வேறு எக்ஸ்ட்ராவாக நான் ஹெல்மெட் தனியாக வாங்கினேன். ஸோ ஹெல்மெட்டு ப்ளஸ் இன்சூரன்ஸு, இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமாங்க. அதுவும் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸுங்க. பிளாஸ்டிக் இதே உடஞ்சா கூட இன்சூரன்ஸ் எடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இது இன்சூரன்ஸோடு இருக்குது. ஸோ ஆர்சி, அவ்வளோதான். அழகு போல் வண்டி எடுத்தாச்சு. ஒரு ட்ரைவும் போய் பார்த்தாச்சு. நல்லா ட்ரைவு, ஒரு ட்ரைவ் இல்லை, எப்படியோ ஒரு 20-30 ட்ரைவ் மேலேயே போய் பார்த்துட்டேன். வண்டியை எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ தட்டி பார்த்துட்டேன். எவ்வளோ ஹைட்டில் ஏற்றி பார்க்குறதுனால ஏற்றி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. வண்டியை வந்து நான் இங்கே சென்னையில் அசோக் நகரில் வாங்கினேன். எங்கள் வீடு குளத்தூரில் இருக்குது. அசோக் நகர்லேருந்து குளத்தூர் வரைக்கும் வரும்போது நான் வண்டியில் 4 பாயிண்ட்டு தான் இருந்தது. சார் அவங்க சொன்னாங்க 17 கிலோமீட்டர் சார் அப்படின்னு. 17 கிலோமீட்டர்னால் என்ன சார், பரவாயில்ல போங்க சார், 4 பாயிண்டில் போயிடலாம் அப்படின்னா. ஆனால் ஃபுல் சார்ஜிங் வந்து 6 பாயிண்ட்டு. அந்த 4 பாயிண்ட்லேயே நான் 4 பாயிண்டில் வரும்போது கொஞ்சம் யோசிச்சு வந்தேன். பட் ஆனால் சூப்பராக இருந்தது. அந்த 4 பாயிண்ட்டுமே தீரலைங்க. 17 கிலோமீட்டர் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு தடவை சார்ஜ் போட்டேன். சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வண்டியை வாங்குறேன்னா கண்டிப்பாக நான் வந்து சஜஷன் கொடுப்பேன். ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கில் 4 ஸ்டாரே கொடுத்துருவேன். நல்ல ரேட்டிங்கு. இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாடி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பாடி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேட்ரி வெயிட்டை குறைச்சிட்டு கெப்பாசிட்டி கொஞ்சம் ஜல்லாக கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் யோசிக்கிறேன். பட் ஆனால் பேட்ரி வெயிட்டை குறைச்சா கெப்பாசிட்டி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இனிமேல் ஃப்யூச்சரில் ஏதாவது பேட்ரி நல்ல பேட்ரி கிடச்சிருக்கலாம், வரலாம். அப்படி வந்ததுன்னா பேட்ரி வெயிட்டை இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாருமே தூக்கலாம், இன்னும் வெயிட் ரொம்ப வெயிட்னுலாம் சொல்ல முடியாது. 10 கிலோ இருக்குது. ஆனால் அந்த ஹேங்கிங் கெப்பாசிட்டியோடு கொடுத்துருக்கறனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து வேறு எதுவும் இப்போதைக்கு இதில் டிஸ்அட்வான்டேஜோ இல்லை வேறு இம்ப்ரூவ்மெண்ட்டோ சொல்ல தேவையில்லை. இது மட்டும்தாங்க. இது எல்லாமே மித்தபடி வண்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறனாலும் பாருங்கள். நான் வேறு வண்டியை ட்ரை பண்ணி இது கூட கம்பேர் பண்ணுறதுனால கம்பேர் பண்ணி அடுத்த வீடியோ போடணும்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலும் நான் கண்டிப்பாக போடுறேன். அதையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம சொந்த ரிவ்யூங்கிறனால தைரியமாக சொல்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல, நீ பண்ணது சரியில்லைன்னா கூட அன்லைக் கொடுங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கிறேங்க. அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு ஒரு கமெண்ட் கொடுங்க, நான் ரெக்டிஃபையும் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.